பில்டர் நியர் மீன்னு சொல்லி சர்ச் பண்றேன். இந்த மாதிரி கூகுள் மேப்ஸ்ல ஆட்ஸ் வந்து ஷோ ஆகுது. ஸோ நாட் ஒன்லி இன் கூகுள் மேப்ஸ், கூகுள் சர்ச்சஸ்லயுமே வந்து உங்களோட ஆட்ஸ் வந்து ஷோ ஆகுது. அட் த சேம் டைம் ஹியர் இஸ் த கால் டு ஆக்ஷன். ஸோ இதை நான் கிளிக் பண்ணனா அவங்களோட லேண்டிங் பேஜ்க்கு மேபி டிவைட் ஆகலாம். திஸ் இஸ் த லேண்டிங் பேஜ். ஸோ த திங் இஸ், இந்த மாதிரி கூகுள் மேப்ஸ்ல எப்படி ஆட்ஸ் ரன் பண்றது, ஆட்ஸ் ரன் பண்றது ஒன்றும் இல்லாம எஃபெக்டிவா எப்படி ஆப்டிமைஸ் பண்றது, அட் த சேம் டைம் எப்படி ட்ராக் பண்றதுன்னு சொல்லி எல்லாமே தெரிஞ்சுப்பீங்க பை எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. So this is Mazhar. I am a performance marketer. I help marketers and business owners like you to grow your business and career faster with result-driven strategies. If you are into this field, please consider subscribing so that you won't miss any of my future videos. Map ads நீங்க two different waysல run பண்ண முடியும். First, performance max campaign. Second, search ads campaign. Performance max campaigns வரும்போது local store visit click பண்ணீங்கன்னா performance max campaign type வந்து show ஆகும். ஸோ இது மூலியமா நீங்க ஆட்ஸ் ரன் பண்ணலாம். பட் நான் இந்த கேம்பெயின் டைப் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் இந்த கேம்பெயின் கூகுள் சர்ச் அண்ட் கூகுள் மேப்ஸ்ல ஒன்லி ஷோ ஆகாம டிஸ்பிளே அண்ட் ஜிமெயில் இந்த மாதிரி மல்டிபிள் இன்வென்ட்ரிஸ்லுமே ஷோ ஆகும். ஸோ மல்டிபிள் இன்வென்ட்ரிஸ்ல ஷோ ஆகுறதுனால நிறைய பட்ஜெட் ஸ்பெண்ட் ஆகும். அட் த சேம் டைம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ரிசல்ட்ஸ் உங்களால அச்சீவ் பண்ண முடியாது. மோரோவர் கேம்பெயின்ல ஃபியூ திங்ஸ் தான் உங்களால ஆப்டிமைஸ் பண்ண முடியும். ஸோ கேம்பெயின் கண்ட்ரோலே இருக்காது. லெட்ஸ் டேக், உங்களுக்கு கேம்பெயின் எப்படி கிரியேட் பண்றதே தெரியல, இமிடியேட்டா ஒரு கேம்பெயின் லான்ச் பண்ணணும், இல்ல டெஸ்டிங்காக இந்த ஒரு கேம்பெயின் ரன் பண்ணணும்னு யோசிச்சீங்கன்னா மேபி யூ கேன் ட்ரை திஸ் பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் கேம்பெயின். இல்லனா பெட்டர் யூஸ் செகண்ட் ஆப்ஷன். அண்ட் தி செகண்ட் ஒன் இஸ் சர்ச் ஆட்ஸ் கேம்பெயின். ஒரு கம்ப்ளீட் சர்ச் ஆட்ஸ் கிரியேட் பண்ணி அதுல லொகேஷன் அசெட்ஸ் மூலியமா உங்களால ஆட்ஸ் ரன் பண்ண முடியும். ஸோ கம்ப்ளீட்டா சர்ச் ஆட்ஸ் எப்படி கிரியேட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ பாருங்க. யூ கேன் ஃபைண்ட் த லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன் அஸ் வெல். ஸோ எப்படி லொகேஷன் அசெட்ஸ் கிரியேட் பண்றதுன்னா, கேம்பெயின்ல அசெட்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா டிஃப்ரெண்ட் அசெட்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதுல லொகேஷன் அசெட் கிளிக் பண்ணிட்டு நியூ அசெட் வந்து கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்க எக்ஸிஸ்டிங்கா நீங்க ரன் பண்ற கேம்பெயின்ஸ் நீங்க செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்க செலக்ட் பண்ணதும் நியூ லொகேஷன் குரூப் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு என்ன மாதிரி நீங்க லொகேஷன் நேம் வைக்கணுமோ நீங்க அதை வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் டேக் டெமோ 2ன்னு சொல்லி நான் செலக்ட் பண்றேன். ஸோ இந்த இடத்துல உங்களோட கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல் வந்து ஷோ ஆகும். இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம டெமோ 2ன்னு சொல்லி ஒரு லொகேஷன் குரூப் வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ ஆப்வியஸ்லி வந்து இந்த இடத்துல அப்பியர் ஆகுது. ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். மோர் ஓவர் கேம்பெயின் எப்படி பெர்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு, எவ்வளோ இம்ப்ரெஷன்ஸ், கிளிக்ஸ், கிளிக் த்ரூ ரேட், கன்வர்ஷன்ஸ், எவ்வளோ ஆட் ஸ்பெண்ட் ஆயிருக்கு, ஸோ இதெல்லாமே எப்படி ட்ராக் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, ஸோ இந்த ஆப்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல் வந்து ஷோ ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இம்ப்ரெஷன்ஸ், கிளிக்ஸ், கிளிக் த்ரூ ரேட், கன்வர்ஷன்ஸ், காஸ்ட் பர் கன்வர்ஷன் அண்ட் எவ்வளோ காஸ்ட் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, இது எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களால் ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும். டூல்ஸ்ல டேட்டா மேனேஜர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஒரு விண்டோ உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதில் ஆல்ரெடி நான் கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல் வந்து நான் லிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால இந்த மாதிரி ஷோ ஆகுது. சப்போஸ் நான் லிங்க் பண்ணாமல் இருந்தால் இந்த மாதிரி எனக்கு கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல் ஒன் லிங்க்னு சொல்லி ஷோ ஆகாது. ஸோ அந்த ஒரு கேசஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கூகுளோட டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல்னு சொல்லி லிஸ்ட் ஆயிருக்கும். ஸோ நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும்னா, சப்போஸ் நீங்க லிங்க் பண்ணலன்னா இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க லிங்க் பண்ற மாதிரி இருக்கும். லெட்ஸ் டேக் யூடியூப் நான் கிளிக் பண்றேன். ஸோ யூடியூப் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு லிங்க் சேனல் சொல்லி ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகுது. ஸோ இதை நான் லிங்க் பண்ணிட்டேன்னா என்னோட யூடியூப் சேனல் அண்ட் தென் கூகுள் ஆட்ஸுமே வந்து லிங்க் ஆயிடும். சேம் வே நீங்க கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல் அண்ட் கூகுள் ஆட்ஸ் ரெண்டுமே வந்து லிங்க் பண்ற மாதிரி இருக்கும். தட்ஸ் இட். இந்த ஆட்ஸ் கூகுள் மேப்ஸ்ல ஒண்டி தான் ஷோ ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. கூகுள் சர்ச் அண்ட் கூகுள் மேப்ஸ் ரெண்டுத்துலயுமே ஷோ ஆகும். மேப்ஸ்ல ஒண்டி ஷோ பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா ஆஸ் ஆஃப் நோ இந்த ஆப்ஷன் இன்னும் கொண்டு வரல. மேபி ஃபியூச்சர்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மோர் ஓவர் உங்க பிசினஸ்க்கு இந்த மாதிரி மேப் ஆட்ஸ் ரன் பண்றீங்கன்னா இந்த 3 விஷயம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட், லொகேஷன். ஸோ ஒரு லோக்கல் பிசினஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 10 to 15 கிலோமீட்டர் ரேடியஸ்ல தான் பிசினஸே நடக்கும். ஸோ நீங்க ஒரு லொகேஷன் டார்கெட் பண்ணும்போது எய்தர் ரேடியஸ் பேசிஸ்ல 10-15 கிலோமீட்டர்ஸ் இந்த மாதிரி நீங்க செட் பண்ணலாம், ஆர் எல்ஸ் பர்டிகுலரா ஒரு சில பின்கோட்ஸ் வந்து பேஸ் பண்ணி நீங்க டார்கெட் பண்ணலாம். ஸோ இப்படி பண்ணும்போது உங்களோட கேம்பெயினை ரொம்பவே ஆப்டிமைஸா டிரைவ் பண்ண முடியும். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் கீவேர்ட்ஸ். ஸோ கீவேர்ட்ஸ் பிக் பண்ணும்போது லோக்கல் கீவேர்ட்ஸ் ஆர் எல்ஸ் உங்க லொகேஷன் பேஸ் கீவேர்ட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை பிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ரெலவெண்டான சர்ச் டெர்ம்ஸுமே நடக்கும். அட் த சேம் டைம் ரிசல்ட்ஸுமே உங்களால நல்லாவே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அண்ட் தி தேர்ட் ஒன் இஸ் ட்ராக்கிங். உங்க கேம்பெயின் எப்படி பெர்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு, எங்கேருந்து கிளிக்ஸ் வருது, எவ்வளோ கிளிக்ஸ் நடக்குது, எவ்வளோ அமௌண்ட் நீங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, எவ்வளோ கன்வர்ஷன்ஸ் நடக்குது, இது எல்லாமே நீங்க ட்ராக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது எப்படி ட்ராக் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஒன்ஸ் உங்களோட கேம்பெயின் போயிட்டு செக்மெண்ட்ஸ்ல கிளிக் டைப் இதை வந்து கிளிக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்க கேம்பெயின்ஸ்க்கு எங்கெந்தெல்லாம் கிளிக்ஸ் நடக்குதுன்னு சொல்லி ஈஸியா பிரேக் டவுன் பண்ணிட முடியும். லைக் மொபைல் கிளிக்ஸ் டு கால், டிரைவிங் டைரக்ஷன், கெட் லொகேஷன் டீடைல்ஸ். ஸோ எக்ஸாக்டா உங்களுக்கு எங்கெந்த கிளிக்ஸ் நடக்குதுன்னு சொல்லி ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும்.
ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வேல்யூபிளா இருந்திருக்கும்னு நம்புறேன். சப்போஸ் நீங்க ஆட்ஸ் ரன் பண்ணும்போது வேற என்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. So that I will try to make a video on those topics. And உங்க சர்க்கிள்ல யாராச்சும் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா தென் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க so that they will also get benefited. So thanks for watching. We'll see you in the next one. Until then, Mazhar signing off.